Next one, eighth sum. Find the order of rotation for each of the following. நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணலாம், ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கலாம். சரியா? தென் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு மூவ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கொஸ்டின் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் ஹெச் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். தட் ஆஸ் ஹெச்சை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸை நான் எவ்வளோ டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ ஹெச்சை எடுத்துகிட்டு நான் இப்படி ரொட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஹெச்சை எடுத்துகிட்டு ஒருத்தரை நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஹெச் இந்த பொசிஷன் வரும். ஓகேவா? அப்போ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 டிகிரி. ஓகே, ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் 90 டிகிரி ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ ஹெச்சை நான் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ 90 டிகிரி வந்துருச்சு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கல, சேம் பொசிஷன் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறேன், இன்னொரு தடவை நான் ஹெச்சை ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா சேம் பொசிஷன் கிடைச்சிருச்சு. பட் இது என்ன டிகிரி அப்படின்னா 180 டிகிரி. 90 ஆட் பண்ணிக்கணும். இதோட ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ 90 என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். 90 180 ஆட் பண்ணிட்டேன். சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு சேம் பொசிஷன், நான் எப்படி இனிஷியல் பொசிஷன் எடுத்துக்கிட்டனோ அதே பொசிஷன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதோட ஆங்கிள் 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம பிக்சர் எடுத்துகிட்டு மூவ் பண்ணோன்னா டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா 360 டிகிரி டிவைடட் பை angle of rotation. 360 degree divided by angle of rotation அப்படின்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் நம்மளால் angle of rotation எழுத முடியாது. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 360 degree divided by xன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல xன்றது என்ன, angle of rotation. ஓகேவா? இப்போது ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 360 டிகிரிலேருந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனை டிவைட் பண்ணனா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கிடைச்சிரும். ஸோ 360 டிகிரி டிவைடட் பை இந்த ஹெச்சோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, 180 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 18 டேபிளில் 18 1 டைம்ஸ், 36 2 டைம்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 2. ஹெச்சோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிளை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த சர்க்கிளை நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இது பொசிஷன், இனிஷியல் பொசிஷன். நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த பொசிஷன் வரும். ஓகே, தென் இதோட ஆங்கிள் 90 டிகிரி. எகைன் நான் ரொட்டேட் பண்ணுறேன், இந்த பொசிஷன் வரும். ஓகேவா? அப்போ இதோட ஆங்கிள் 180 டிகிரி. ஓகே, எனக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ்ன்றது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். 360 டிகிரி டிவைடட் பை ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, 180 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 18 டேபிளில் 18 1 டைம், 36 2 டைம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இனிஷியல் பொசிஷன். சரியா? இந்த இனிஷியல் பொசிஷனை நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஒரே ரொட்டேஷனில் எனக்கு என்ன கிடச்சிருச்சு, சேம் பொசிஷன் கிடச்சிருச்சு. ஸோ 90 டிகிரி. சேம் பொசிஷன் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஹெச் சேம் பொசிஷன் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். தென் சர்க்கிள் சேம் பொசிஷன் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஷேப்பு ஒரே ரொட்டேஷனில் சேம் பொசிஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 டிகிரி. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா 360 டிகிரி டிவைடட் பை x, that is 360 degree divided by x ஓட வேல்யூ 90 டிகிரி. ஏன் x ஓட வேல்யூ 90 டிகிரி, angle of rotation is 90 டிகிரி. ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 9 டேபிளில் 9 1 டைம், 36 4 டைம்ஸ். அப்போ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சர்க்கிளுக்கு நான் ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ ஆங்கிள்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மொத்தம் இங்கே எத்தனை ஆங்கிள் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 ஆங்கிள் இருக்குது.
ஓகேவா? இப்போது நான் ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ ஆங்கிள்னால் நீ எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அவ்வளோ ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் ஒரு ரொட்டேஷன் அந்த ஆங்கிள்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். மொத்தம் இங்கே எத்தனை ஆங்கிள் இருக்குது? 8 ஆங்கிள் இருக்குது. ஸோ ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் என்ன? 360 டிகிரி. ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் என்ன? 360 டிகிரி. ஸோ 360 டிகிரிலேருந்து 8 ஆங்கிளை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்றது கிடைச்சிடும். ஓகேவா? இங்கே மொத்தம் 8 ஆங்கிள் இருக்குது. ஸோ இதோட கம்ப்ளீட் ஆங்கிள் என்ன அப்படின்னா 360 டிகிரி. ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா தட் ஆஸ் 360 டிகிரி. ஓகேவா? அப்போ 360 டிகிரிலேருந்து 8ஐ நான் டிவைட் பண்ணேன்னா ஒரு ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். தட் ஆஸ் 8 டேபிளில் 8 1 டைம் 36 8 டேபிளில் வராது, 32 தான் வரும். சரியா? அப்போது 4 டைம்ஸ் 32 வரும். இங்கே 36 இருக்குது, நான் 32 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் என்கிட்ட 4 இருக்கும். தட் இஸ் 40. 40 how many time? 5 times. அப்போ 1 ஆங்கிள்ன்றது என்ன அப்படின்னா இங்கே 45 டிகிரி. இங்கெல்லாம் என்ன எடுத்துக்கிட்டோம்? 90 டிகிரியில் ரொட்டேஷன் பண்ணோம். சரியா? இங்கே என்ன பண்ண முடியாது? 90 டிகிரியில் ரொட்டேஷன் பண்ண முடியாது. இங்கே எத்தனை ஆங்கிள் இருக்குது? மொத்தம் 8 ஆங்கிள் இருக்குது. இங்கே பாரு, இங்கே 4 ஆங்கிள் இருக்குது. 1 2 3 4. ஓகேவா? 90 180 270 360. ஓகே, அப்படி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் 8 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ 19 எடுத்தேன்னா 8 ஆங்கிள் 90ஆல் பண்ணால் ஆன்சர் ஹெவியாக வரும், 360 டிகிரி வராது. ஸோ என்ன பண்ணுறேன்? 360ஆல் 8ஐ டிவைட் பண்ணேன்னா ஒரு ஆங்கிளோட வேல்யூ 45 டிகிரி. அப்போ ஒரு ரொட்டேஷன் பண்ணேன் அப்படின்னா அதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? 45 டிகிரி. இப்போ இந்த சர்க்கிளை நான் ஒரு ரொட்டேஷன் பண்ணுறேன், எனக்கு சேம் பொசிஷன் கிடச்சிருச்சு. பட் இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 45 டிகிரி. புரியுதா என்ன சொல்கிறோன்னு? அப்போ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் இங்கே என்ன? 45 டிகிரி. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ். ஓகே, 360 டிகிரி டிவைடட் பை 45. ஓகேவா? என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 9 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 9 டேபிளில் 45 5 டைம், 36 4 டைம் 0. ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 40 டிவைடட் பை 5. 5 டேபிளில் 5 1 டைம்ஸ் 40 8 டைம். அப்போ இந்த சர்க்கிளோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? 8. ஓகே, ஜஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆரோ மார்க் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆரோ மார்க் சிம்பிள்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு ரொட்டேஷன் பண்ணுறேன். ஸோ ஒரு ரொட்டேஷன் பண்ணேன் அப்படின்னா 90 டிகிரி. ஓகே, எனக்கு செகண்ட் ரொட்டேஷனில் என்ன கிடச்சிருச்சு? சேம் பொசிஷன் கிடச்சிருச்சு. இப்படி இருக்கதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், இது திரும்பி இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா சேம் பொசிஷன் கிடச்சிருச்சு. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ். 360 டிகிரி டிவைடட் பை 180 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 18 டேபிளில் 18 1 டைம்ஸ் 36 2 டைம்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9th சம். நைன்த் சம் பாருங்கள். A standard dice has 6 faces which are shown below. Find the order of rotational symmetry of each face of the die. ஒவ்வொரு டையோட ஃபேஸுக்கும் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? தென் இப்போ இந்த டைஸ் நான் எடுத்துக்கிறேன். மிடில் என்ன இருக்குது? டாட் இருக்குது. இந்த ஃபேஸை வச்சுட்டு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, மிடில் டாட் இருக்குது. நான் இப்போ ஒரு ரொட்டேஷன் பண்ணுறேன், எனக்கு எங்கே தான் இருக்கும்? டாட்டை மிடில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்போ இதோட ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா என்ன? 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ். தட் இஸ் 360 டிகிரி டிவைடட் பை 90 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுறேன். 9 டேபிளில் 9 1 டைம்ஸ் 36 4 டைம். அப்போ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 4. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு டையோட ஃபேஸ் இது தான். ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன். இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன்னா இங்கே உள்ள டாட் எங்கே வரும்? இங்கே வரும். சரியா? ஸோ இதோட ஆங்கிள் 90 டிகிரி. எகைன் ரொட்டேட் பண்ணனா சேம் பொசிஷன் கிடச்சிரும். தட் இஸ் 180 டிகிரி.
ஓகேவா? அப்போது ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ், தட் இஸ் 360 டிகிரி டிவைடட் பை 180 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 18 டேபிளில் 18 1 டைம்ஸ், 36 2 டைம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2. தென் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 3 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி உள்ளதை நான் ரொட்டேட் பண்ணினேன் அப்படின்னா அந்த டாட்ஸ் எங்கே வந்துடும், எங்கே வரும், சரியா? எகைன் நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா சேம் பொசிஷன் கிடச்சிரும். ஸோ இது ஒரு ரொட்டேஷன் 90 டிகிரி, அனதர் ஒன் ரொட்டேஷன் 180 டிகிரி. ஓகேவா? 180 degree. So order of rotation 360 degree divided by x, that is 360 degree divided by 180 degree. 0க்கு 0 cancel, 18 table 18 1 times, 36 2 time. So 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நான் ரொட்டேஷன் பண்ணுறேன், ரொட்டேஷன் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைச்சது, ஒரே ரொட்டேஷனில் சேம் பொசிஷன். ஸோ 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, 90 டிகிரி. 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ்ன்றது என்ன, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். தட் ஆஸ் 0க்கு 0 கேன்சல், 9 டேபிளில் 9 1 டைம், 36 4 டைம். ஆன்சர் இஸ் 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஃபேஸஸை நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், சேம் அதே பொசிஷன், தட் இஸ் ஆல்சோ 90 டிகிரி. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 360 டிகிரி டிவைடட் பை எக்ஸ், எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன, 90 டிகிரி. தட் இஸ் 360 டிகிரி டிவைடட் பை 90 டிகிரி. 0க்கு 0 கேன்சல், 9 டேபிளில் 9 1 டைம்ஸ், 36 4 டைம். ஸோ ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட்டு டைஸ் பாருங்கள் 6 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்படி இருக்கா. ஸோ நான் ரொட்டேட் பண்ணேன்னா இந்த ஃபேஸஸ் எங்கே வந்துடும், இப்படி வந்துடுமா, ஒரு ரொட்டேஷன் 90 டிகிரி, சரியா? எகைன் ரொட்டேட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், சேம் பொசிஷன் கிடைக்கும். ஸோ 180 டிகிரி. Order of rotation formula 360 degree divided by x. So 360 degree divided by 180 degree. 0க்கு 0 cancel, 18 1 times, 36 2 time. So order of rotation is 2. Okay. Next பாருங்க 10th sum. What pattern is translated in the given border column? கீழே border column கொடுத்துருக்காங்க பாரு, இதோட பேட்டர்ன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு என்னவோ அதுதான் இதோட பேட்டர்ன் கண்டினியூவஸாக வருது. அப்போ அதோட பேட்டர்ன் என்ன, இந்த ஃபஸ்ட்டு 4 டாட்ஸ் மட்டும்தான் இதோட பேட்டர்ன், இதோட கண்டினியூட்டி ஃபுல்லாக வருது எல்லாத்துக்கும், சரியா? அப்போ இதோட பேட்டர்ன் என்ன, ஃபஸ்ட்டு 3 இதை எடுத்துக்கணும். அப்போ இந்த பேட்டர்ன் தான் கண்டினியூவஸாக வருது. ஓகேவா? இங்கே பாருங்கள் இதோட பேட்டர்ன் என்ன, ஃபஸ்ட்டு 3. ஓகே, இதோட பேட்டர்ன் தான் கண்டினியூவஸாக வருது. ஓகே, ஸோ யூ ட்ரா திஸ் பேட்டர்ன் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் லெட்டர் டஸ் நாட் ஹாவ் எ லைன் ஆஃப் சிமெண்ட்ரி? இதில் எந்த லெட்டருக்கு லைன் ஆஃப் சிமெண்ட்ரி கிடையாது? ஏக்கு லைன் ஆஃப் சிமெண்ட்ரி உண்டு, மிடில் பிரிக்கலாம். அதே மாதிரி டீக்கு லைன் ஆஃப் சிமெண்ட்ரி உண்டு, யூக்கும் லைன் ஆஃப் சிமெண்ட்ரி உண்டு. பட் எதுக்கு கிடையாது, பீக்கு லைன் ஆஃப் சிமெண்ட்ரி கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன் அண்ட் சிமெண்ட்ரிக்கல் ஃபிகர்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸில் எது சிமெண்ட்ரிக்கல் ஃபிகர்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சியை பாரு, கரெக்டாக அக்யூரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் எ சிமெண்ட்ரிக்கல் ஃபிகர். நெக்ஸ்ட்டு, விச் வேர்டு ஹாஸ் எ வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெண்ட்ரி? இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேர்டில் எது வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெண்ட்ரி? ஃபுல்லாக எல்லா லெட்டர்ஸும் வரணும். டேடு பாருங்கள், டி என்ன வரும், ஹரிசாண்டல். ஓகேவா? இங்கே பாருங்கள் என் வராது. மேம் பாருங்கள் வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. எம்மையும் என்ன பண்ணலாம், வெர்டிக்கலாக கட் பண்ணலாம், ஏவையும் வெர்டிக்கலாக கட் பண்ணலாம். ஸோ மேம் இஸ் எ வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. நெக்ஸ்ட்டு, த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெண்ட்ரி ஆஃப் 818. 818ஓட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெண்ட்ரி கேட்குறாங்க. இப்போ 818ஓட பொசிஷன் இது. ஓகேவா? நான் ரொட்டேட் பண்ணினேன் அப்படின்னா எப்படி வரும், இங்கே 8 1 8 வருமா, தட் இஸ் 90 டிகிரி. திரும்பி நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா
8 1 8 டைரெக்டாக வந்துடும். தட் இஸ் 180 டிகிரி. நமக்கு என்ன தெரியும்? ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபார்முலா என்ன? 360 டிகிரி டிவைடட் பை ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். இங்கே ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன்ன்றது 180 டிகிரி. ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். 18 டேபிளில் 18 1 டைம்ஸ், 36 2 டைம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 2. 8 1 8ஓட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? 2. நெக்ஸ்ட் பாருங்கள். த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆஃப் ஸ்டார் இஸ் டேஷ். இப்போ ஸ்டாருக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த ஸ்டாரை நான் ரொட்டேட் பண்ணேன்னா ஒரே ரொட்டேஷனில் எனக்கு என்ன கிடைச்சிரும்? சேம் பொசிஷன் கிடைச்சிரும். சரியா? பட் இங்கே எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஓகேவா? அப்போது நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? ஒரு ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஒரு ரொட்டேஷன் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ 360 டிகிரி டிவைடட் பை 5. ஏன் 5ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஹவு மெனி ஆங்கிள்ஸ் ஆர் தேர்? 5 ஆங்கிள்ஸ். 5ஆல் டிவைட் பண்ணால் தான் ஒரு ஆங்கிள் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது 5 டேபிளில் 5 1 டைம்ஸ், 35 வரும். 35ன்றது 7 டைம்ஸ், ரிமைனிங் 1 இருக்கும். 10 2 டைம். அப்போ ஒரு ஆங்கிளோட வேல்யூ 72 டிகிரி. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டாரை நான் ஒரு ரொட்டேஷன் பண்ணினேன் அப்படின்னா அதோட ஆங்கிள் என்ன? 72 டிகிரி. இப்போ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 72 டிகிரி. ஓகே, தென் இப்போ என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 டேபிளில் 72ன்றது 8 டைம்ஸ், 36 4 டைம்ஸ் 0 இருக்குது. எகெயின் கேன்சல் பண்ண 8 டேபிளில் 8 1 டைம்ஸ் 40 5 டைம்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் 5. ஓகேவா?